ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏர்போர்ட்டில் என்னென்ன நிலைமை, ஏன் ஏர்போர்ட்டுன்னு ஓப்பன் ஆகலை, ஏன் இதனால் என்ன தான் ஆச்சுன்னு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுக்கோசரமே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்போர்ட்டு தான். ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டு இருந்தோம். சரி என்ன ஆச்சு ப்ரோ, ஏன் இன்னும் ஏர்போர்ட்டு ஓப்பன் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி அதனால தான் இந்த வீடியோ அவங்களுக்கு போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டு என்ட்ரன்ஸ் இல்லை, இது பின்னாடி பேக் சைடு தான் இருக்கும். பேக் சைடில் இந்த வெலை பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெலை எல்லாமே ஃபுல்லாக கொடி செடி இந்த மாதிரி செடிங்கெல்லாம் போயிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்குதுங்க. 2014 இந்த ஏன்னா ஏர்போர்ட் வேலையை அது பிறகு 2021 முடிச்சுட்டாங்க. அதாவது நானும் ஒர்க்கர் தான். இந்த மெஸ்ஸு இந்த வெல்டிங்கு எல்லாமே என்னுடைய ஒர்க் தான். நானும் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். டோட்டலாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி பார்த்தேன்னா ஒரு 2 கிலோமீட்டர் காம்பவுண்ட் சேவரே கட்டியிருக்காங்க சுற்றி. இது பட்ஜெட் வந்து கோடிக்கணக்கான்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் கார்டு பேசியிருந்தாங்க. அது தெரியல. உள்ளே எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. ஒரு 75% பண்ணிட்டாங்க. மெஸ் எல்லாமே போட்டுட்டாங்க. அங்கங்கே டவரும் வச்சுட்டாங்க. அது ஏன் பராமரிக்கலன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு இப்போ பாம்பெல்லாம் வச்சுட்டாங்கன்னா எங்கே எடுத்துன்னு போகுது ஏர்போர்ட்டு உள்ளேன்னு ஒரு தொட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அடி பார்த்தீங்க ஒரு ஆழம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி இருக்கும் ஆழம். அதில் தான் வச்சு இது பண்ணி அதுவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே இருக்குது. உள்ளே பராமரிக்காமல் செடி கொடி எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஏன் இப்படி இவ்வளோ நஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட்டுக்குனால. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஹரிசாண்டு இது காஞ்சனாவாலன்னு சொல்லுவாங்க. அந்த காஞ்சனாவாலைங்களே பார்த்தீங்கன்னா துரு ஏறி போயிட்டுக்குது. அது மேக்ஸிமம் துரு ஏறாது. இது சரியாக ப்ராப்பராக பராமரிக்கிறதுனால, அதாவது இந்த செடி கொடி எல்லாமே பண்ணுறதுனால துரு ஏறி போய் நாசமாகிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு சுற்றி அந்த வலை போட்டிருக்காங்க. எல்லாம் சுற்றி இந்த வலை போட்டதுனால துரு ஏறிட்டுக்குது. எல்லா இடத்துலையுமே துரு ஏறிட்டுக்குதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ புதுசாக தான் மாற்றணும். அதாவது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கும். இது மறுபடியும் அது துரு ஏறி போயிடும். அதனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்கன்னு தான் ஒன்றுமே புரியல. பட் இந்த லோக்கல் பீப்புள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் இன்னும் இப்போது சும்மா தற்போது இதுதான் இந்த வலைலாம் கட்டியிருக்காங்க. தற்போது தான் கட்டிக்கிறாங்க. இன்னும் விரிவாக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தா இப்போ வராது போல் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பேக் சைடு பக்கத்தில் சுடுகாடு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. பக்கத்து ஏரியாவுக்கு சுடுகாடு. அந்த ஏர்போர்ட்டு தான் அந்த சுடுகாடு இருந்துச்சு. அதை ஆக்கிரமிச்சு பண்ணி தான் ஏர்போர்ட்டு அமைச்சிட்டாங்க. அது பக்கத்தில் தான் சுடுகாடு இருந்துச்சு. அந்த சுடுகாடு இப்போ சுற்றி காம்பவுண்ட் போட்டதுனால அந்த சுடுகாடு இல்லை. அதனால் பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்துலேயே பேக் சைடில் சுடுகாடு பண்ணிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு ஏர்போர்ட்டு விரிவாக்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏசியெல்லாம் இதை ஸ்டெப்பு எடுத்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் ஏர்போர்ட்டில் எப்படா ஃப்ளைட்டில் போகலான்னு ஒரு ஆசை தான். வேலூர் ஏர்போர்ட்டில் பழைய ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டு மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு மாற்றமும் இல்லை. இன்னும் காம்பவுண்ட் சுற்றி கட்டிக்காங்க. உள்ளே ரன்வே போட்டுருக்காங்க. வேறு எதுவுமே உள்ளே. ஆனால் காம்பவுண்டு கட்டியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரன்வே போட்டிருக்காங்க. பிளேட்டு விட மெக்கானிக் ஷெட்டு ஆஃபீஸ் ரூமு எல்லாமே இருக்குது. எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் ஆனால் செடி கொடி வர மாதிரி ஏன் அப்படி விட்டு வச்சுருக்காங்க ஒன்றுமே புரியல. பார்க்க போனால் ரன்வேலையும் பில்லு எல்லாம் முளைச்சிடும் போல் இருக்குது. அந்த அளவு ஹைட்டாக இருக்குது. இன்னும் இங்கன்னா பரவாயில்ல, இவ்வளோ தெரியுது. இன்னும் என்ட்ரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லாரி ஹைட்டெலாம் இருக்கும். செடிங்கெல்லாம் ஹைட்டாக முளைச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு பலன் இல்லாமல் இருக்கே, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஏர்போர்ட் வேறு இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வியூஸ் காமிக்கிறேன், வந்து பாருங்கள். பார்த்தீங்களா பேக் சைடு ஏர்போர்ட் பேக் சைடு வந்தோடனே சுடுகாடு இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதுதான் அந்த சுடுகாடு என்ட்ரன்ஸ் வழி. அப்படி சுடுகாடு என்ட்ரன்ஸ் வழி அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இதுதான் சுடுகாடு. ஸோ ஏர்போர்ட்டு விரிவாக்கம் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா இப்போது சுடுகாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் ஆரம்பிச்சிடுவாங்க, கட்டிடுவாங்க. இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே செடி கொடி
எல்லாமே கவர் ஆகிடுது. அதாவது ஏர்போர்ட்டுன்றதுக்கு பாதி தான் ஏர்போர்ட்டுன்னு தெரியும். ஏன்னா அவ்வளோ செடியெலாம் உள்ளே மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே பார்ப்பீங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பார்த்தோன்னே இப்படி பண்ணியிருக்கு, இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே ஏர்போர்ட்டுன்னு. ப்ளஸ் வாங்க நம்ம ஏர்போர்ட் வந்து என்ட்ரன்ஸும் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறோம் வாங்க. பட் இன்னும் அந்த காம்பவுண்ட் சுவர் ஸ்டெப்பு எதுவும் எடுக்கலை போடுற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் ஏர்போர்ட் ரன் ஆகலைன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஏர்போர்ட்டுக்கு வந்து 10.7 ஏக்கர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் 10.7 ஏக்கர் மட்டும்தான் தேவைப்படுது ஏன் சொன்னாங்கன்னா, ரேடார் கருவி வந்து பொருத்தப்படுறாங்க. அதுக்கோசரம் தான் அந்த 10 ஏக்கர் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த விவசாய நிலத்தை வந்து கேட்டு பார்த்துருக்காங்க. விவசாய நிலத்தை கிராமத்து ஆளுங்கெல்லாம் கேட்டு பார்த்தோன்னா அவங்க என்ன எங்களுக்கு விவசாய நிலம் அவங்க கொடுக்க முடியாதுன்னுக்கிறாங்க. பட்டு அது ஒரு கேஸாக நடந்துருக்கு சொல்லின்னு இருக்காங்க. அதாவது மத்திய அரசு வந்து விகே சிங் அவர்கள் வந்து இந்த ஏர்போர்ட் ஆய்வு பண்ண போது தான் அந்த 10.7 ஏக்கர் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இது மாதிரி தேவைப்படுது அப்படின்னு. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நாங்கள் அதாவது 2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஏர்போர்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். எங்கள் மத்திய அமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம்.
வச்சு ஆன பிறகு நான் இது மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம் எந்த இதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கும் ப்ளஸ் மருத்துவ குணத்துக்கும். இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு தான் நாங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ போடுவோம். இந்த வேலூர் ஏர்போர்ட்டு உங்களுக்கோசரமாக தான் நாங்கள் ஏர்போர்ட்டே எடுத்து வந்திருக்கோம். நாங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.